ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் மட்டும்தான் பால் டெம்பரிங் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஃபேப் டு பிளேஸஸும் அதே வேலை பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? 2016ல சவுத் ஆப்பிரிக்கா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் அப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஃபேப் டு பிளேசஸ் தான் வந்து கேப்டனா இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பால் சைன் பண்றதுக்கோசம் வாயில எச்ச தொட்டு பாத்தீங்கன்னா சைன் பண்ணிருப்பாரு. பிரியாதப்பா பாத்தீங்கன்னா வாயில மென்ட் முட்டாய் வந்து வச்சிருப்பாரு. அதை தொட்டு பாத்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாரு. அதை பார்த்து அங்க இருந்த மீடியாஸ் பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா வந்து வில்லன் மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அவர் வந்து சீட்டிங் பண்றாரு. பால் டெம்பரிங் பொறுத்தவரையிலும் வெளியே இருந்து எந்த பொருள் எடுத்து வந்து ஷைன் பண்ணக்கூடாது. அவர் பாத்தீங்கன்னா சூயிங் கம் வச்சு அப்படியே பாத்தீங்கன்னா ஷைன் பண்ணதால அதை பார்த்து அம்பையர்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து நோண்டி வந்து கேள்வி கேட்டாங்க. நம்ம ஃபேப் டு பிளேசஸ் பாத்தீங்கன்னா அதனாலே அதுக்கு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த மேட்ச் ஃபீஸ்ல இருந்து 100% மணி வந்து வாங்கிட்டாங்க ரிட்டர்ன். கூடயே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிரவுடும் ஆஸ்திரேலியா மீடியாஸும் பாத்தீங்கன்னா ஃபேப் டு பிளேசஸ் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துலலாம் போயிட்டு அவர் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கு பயங்கர அசிங்கமாயிடுச்சுன்னே சொல்லலாம். ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தாரு. அந்த இடத்துலயும் போயிட்டு அவர் வந்து நோண்டி வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால சவுத் ஆப்பிரிக்கா பவுன்சர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களை அடிக்க வந்து போயிட்டாங்க. சோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. சொல்லுவோம் அந்த சஸ்பெண்ட்லாம் முடிச்சு நம்ம ஃபேப் டு பிளேசஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ஆட வந்திருப்பாரு. அந்த டைம்ல ஆஸ்திரேலியா கிரவுட் பாத்தீங்கன்னா அவர் வந்து போட்டு பயங்கரமா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்து சீட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருந்தாங்க. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபேப் டு பிளேசஸ் 100 வந்து அடிச்சிருப்பாரு செஞ்சுரி பதிலடியா. அதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிரவுடே எல்லாருமே சேர்த்து அவருக்கு வந்து கை தட்ட ஆரம்பிச்சாங்க. தலைவன் எந்த தப்பும் பண்ணாம அவரை போட்டு கலாய்ச்சதுனால தான் அந்த பாவம் சும்மா விடாம தான் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் பால் டெம்பரிங் பண்ணி வந்து மாட்டிருக்காங்க.